கிரிமினல் ப்ரொசீஜர் கோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கோம். இது பார்ட் 2 ஏற்கனவே 356 வரைக்கும் பார்த்துருக்கோம். 357 ஆர்டர் டு பே காம்பன்சேஷன். ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது. when a court imposes a fine or sentence including sentence of death of which fine part forms a part. தண்டனையில் ஒரு பாகமாக இருந்தால், அந்த தண்டனையில் அபதாரம் ஒரு பாகமாக இருந்தால், இந்த அபதார தொகையை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லுவாங்க செக்ஷன் 357. அபதாரம் கொடுக்கல, கொஞ்சத்தை expenses for the party property expenses properly incurred in the case. இந்த வழக்குக்காக அடுத்தவன் செலவழிச்சதுக்கோ இல்லை இவன் இன்ஜுரி இவன் உண்டாக்கியிருந்தான்னா அதுக்காகவோ, அல்லது மரணமாயிருந்தா அல்லது திருட்டு பொருளாக இருந்தா அந்த ஃபைனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று காஸ்ட். இவன் ஒரு குற்றம் பண்ணியிருக்கான்னு உறுதியாயிட்டு தண்டனை கொடுக்காங்க, அவதாரம் கொடுக்காங்க. இந்த ஒரு குற்றம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொண்டு வந்து அது வழியா வந்திருக்கு. அப்ப இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தான்னா அவர் வக்கீல் வச்சிருப்பார், நடத்தியிருப்பார், எல்லாம் வந்திருப்பார். இவன் குற்றம் பண்ணதுனால அடுத்தவனுக்கு வழக்கு நடத்த வேண்டிய கட்டாயம் நடந்திருக்குங்கிறதுனால அந்த செலவை கொடுக்கலாம். இப்ப கொலை பண்ணா கோர்ட்டு கேஸ் நடக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்திருக்குன்னா இருக்காது. அதே இது தனிப்பட்டவனா இருந்து அவனோட பாதிப்பு அதிகமா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சுட்டான், போலீஸ் கேஸ் எடுக்கல, அவராக கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவரே நடத்துவாரு, விசாரிக்காரு, அவர் ஒரு வக்கீல் வைக்காரு. அப்ப அங்க செலவு இருக்கு. காஸ்ட் அடுத்த பார்ட்டியோட செலவு தொகைக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நீங்க கொடுங்க. எதுல இருந்து? ஃபைன்ல. ரெண்டாவது இன்ஜுரி. இவன் அடிச்சதுனால அவன் காயப்பட்டதுனால அவனுக்கு மருத்துவ செலவு இருந்தது அப்படின்னு சொன்னா சிவில் கோர்ட்ல ஒரு காம்பன்சேஷனா ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்க அதுல கொடுத்துருங்க. அப்படி பக்கத்து விட்டு சோரை இடிச்சிட்டாரு, கிரிமினல் கேஸ் நடக்கு, அப்ப அங்க காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டெத் ஆஃப் எ பர்சன். இன்னொருத்தனை கொன்னுட்டாங்க, அவனுக்கு டேமேஜஸ் கொடுக்கலாம். அது ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் படி டேமேஜஸ் வர முடியுமா இருந்தா கொடுக்கலாம். ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அடுத்தவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டான், தெரியாம வாங்கிட்டான், இவன் தண்டனை உள்ள போகையில போனஃபைடு பர்ச்சேசரை காம்பன்சேட் பண்ணது கொடுக்கலாம். ஒரு திருட்டு பொருள் வாங்கினாரு, இவர் நல்ல பொருள்னு கொண்டு போய் இன்னொருத்தன்ட்ட வித்துட்டான், அவன் பணத்தை திருடன் கையில வாங்கிட்டான். இப்ப அந்த பொருளை வாங்கினவர்கிட்ட இருந்து கவர்மெண்ட் கோர்ட்டு அந்த பொருளை திருப்பி வாங்கி உண்மையான ஓனர் கையில கொடுத்துருவாங்க. பணம் கொடுத்து போனஃபைடு பர்ச்சேசர் அவரு திருட்டு பொருள்னு தெரியாம வாங்கினாரு. அப்ப அவரோட நஷ்டம் இருக்கு, பணம் முடியுமானா அந்த பணம் இதுல இருந்து அதுல கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இது எப்போ கொடுக்கலாம்னு சொன்னா அப்பீல் பீரியடு இல்ல அப்பீல் நடக்கு அப்படின்னா அதுக்கு பிறகுதான். இப்ப இவர் ஃபைன் போட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கி இவங்கிட்ட கொடுத்துட்டு பின்ன கோர்ட்ல அப்பீல் கோர்ட்ல போகும்போது ஃபைன் இல்லாம ஆயிட்டுனா அதுக்காக சொல்லுவாங்க அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. இது இல்லாம வேணுமானா காம்பன்சேஷன் கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க ஃபைன்ல இருந்து மாத்தி கொடுக்கத கோர்ட்டு அடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு. எப்படி கொடுக்க காம்பன்சேஷன்? சிவில் கோர்ட்டு காம்பன்சேஷன் கொடுக்கும் போது அங்க 500 ரூபா கொடுத்துருக்காங்க, அதை குறைச்சிட்டு பாக்கிய நான் தரேன்னு நீங்க சிவில் கோர்ட்ல சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே 357(7) வேற ஒரு காம்பன்சேஷன் வருது அடுத்த செக்ஷன். இதுல எப்படின்னு சொன்னா காம்பன்சேஷன் டிபெண்டிங் அப்பான் த பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட். காம்பன்சேஷன் கொடுன்னு சொல்லலாம். அங்க வரும்போது பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அதை சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம். இதுல காம்பன்சேஷன் கொடுத்ததுனால கவர்மெண்ட் கொடுக்க வேண்டாம்னு இல்லை, கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இவர் கொடுக்க வேண்டாங்கல்ல. ரெண்டும் வேற வேற விஷயங்கள் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் மனோகர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ்ல சொல்லுவாங்க. 357 கம்ஸ் ஃப்ரம் தி அக்யூஸ்ட் பர்சன். 357(a) ஸ்டேட் ஃபண்ட்ஸ்ல இருந்து வருது அப்படிங்கிறது. அப்ப மோர் தென் 1% இருந்தான்னா எல்லாருக்கும் கொடுங்க காம்பன்சேஷன் அப்படிங்கிறது.
அடுத்தது விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அப்படின்னு 357(a) லேட்டஸ்டா பின்னால இணைக்கப்பட்ட செக்ஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கோஆர்டினேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை உண்டாக்க ஃபார் காம்பன்சேஷன் ஆஃப் த விக்டிம் அல்லது டிபெண்டன்ஸ். கஷ்டப்பட்டவனுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத. ட்ரையல் கோர்ட் மே ரெக்கமெண்ட். இத 387 கொடுத்துருக்க நான் காம்பன்சேஷன் இது போதாது நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அல்லது சில கேஸ்ல மேபி அக்யூட்டல் சாட்சிகளை சரியா கொண்டாந்தா தான் அங்க ஒரு தண்டனை வரும், ஃபைன் வரும். இவன் சில சாட்சிகள் சரியா சொல்லல, அதனால அவன் அக்யூட்டட் ஆகி போயிட்டான், ஆனா பாதிப்பு இருக்குது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ட்ரையல் கோர்ட் வந்து சொல்லலாம் இப்படி விஷயம் என்னன்னு நீங்க பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறத. அல்ல சில கேஸ்ல அஃபெண்டர் வந்து நாட் ரேஸ்ட் ஆர் ஐடென்டிஃபை. ரோட்ல போயிட்டு இருக்கவனா யாரோ பைக்ல வந்து தட்டி கீழே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு, போயிட்டாங்க. எல்லாம் ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒருத்தர் வெட்டினா யார் வெட்டினான்னு கண்டுபிடிக்கவே முடியல. எத்தனை கேஸ்கள் இருக்கும் போலீஸ்ல. அப்படி இருக்கும்போது அவனை கண்டுபிடிச்சு கேஸ் நடந்து ஃபைன் வந்து தீர்ப்பு வந்து அதுல ஃபைன் கொடுத்து அதுல இருந்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நாட் ட்ரேஸ்ட் ஆர் நாட் ஐடென்டிஃபை. அவங்க நேரடியா அவங்க டிபெண்டன்ஸ் வந்து நேரடியா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில ஒரு காம்பன்சேஷன் வாங்கிக்கிடலாம். என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறத ஒரு என்கொயரி நடத்தி அவங்க கொடுப்பாங்க. மெடிக்கல் எய்டு கொடுக்கலாம் அல்லது இன்டரிம் எய்டா கொடுக்கலாம். இது ஒரு நல்ல கேஸ். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேச வெர்சஸ் மஹதாப். எப்படின்னு சொன்னா ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காரு, அவரு நிலத்துல வயர் கீழே கிடந்தது, அதை ஒருத்தர் மிதிச்சாங்க, இறந்து போயிட்டான். அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஹைகோர்ட்டுக்கு கேஸ் படையில காம்பன்சேஷனும் கொடுக்கல, சிறை தண்டனை 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அநேகமா அந்த 10 நாளுங்க அவர் விசாரணை காலத்துல உள்ள இருந்த நாளா இருக்கும். அப்படி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் போகையில சொன்னாங்க அது தப்பு, நீ 2 லட்சம் ரூபாய் அவனுக்கு காம்பன்சேஷன் கொடு. கவர்மெண்ட் செக்ஷன் 387(a) படி ஒரு காம்பன்சேஷன் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் அதுல சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் தட் சென்டென்ஸ் ஹாஸ் டு பி ஃபேர் நாட் only to the accused but also to the victim and the society. தண்டனைங்கிறது உனக்கு மட்டும் நியாயமா இருக்கணும்னு இல்ல, அக்யூஸ்டுக்கு மட்டும் நியாயமா இருக்கணும்னு இல்ல. ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு இதே கேஸுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தோம்னா அது நியாயம் இல்லை. ஆனா 10 நாள்னு கொடுக்கறது நியாயம் இல்லை. இட் should be fair to the accused and also to the victim and the society. அதனால பாதிக்கப்பட்டவனுக்கும் அது நியாயமா இருக்கணும், சொசைட்டிக்கு நியாயமா இருக்கணும். 10 நாள் தண்டனை கொடுக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இப்படி சொல்லுவாங்க. காம்பன்சேஷன் டு பி இன் அடிஷன் டு ஃபைன் அண்டர் இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட்ல 2 செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க நீ காம்பன்சேஷன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். செக்ஷன் 326(a) வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை யூஸ் ஆஃப் ஆசிட் எக்ஸெட்ரா. 376(d) ஹேண்ட் கிராப். கூட்டமா பலாத்காரம் செய்தவன்ட்ட இருந்தையும் முகத்துல ஆசிட் தொளிச்சவன்ட்ட இருந்தும் நீங்க காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும்னு இந்தியன் பீனல் கோட் சொல்லுது. அப்ப அது சொல்லுது இது அடிஷன், அங்க கொடுத்துருக்கிறதுனால இங்க இல்ல அப்படின்னு இல்லை. அப்ப அந்த ஆசிட்ங்க கேஸுக்கு வரும்போது என்ன வரும்? 3 வரும். ஒன்னு ஃபைன்ல இருந்து அல்லது காம்பன்சேஷனா அக்யூஸ்ட இருந்து வாங்கி விக்டிம்கிட்ட கொடுக்கணும். 387(a) கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அல்லது 326(a) படியும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் இவங்கெல்லாம் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல ஆஸ்பத்திரிகள்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் செக்ஷன் சொல்லுவாங்க. என்னன்னா 326, 376(ab) அந்த மாதிரி செக்ஷன். 326(a)ங்கிறது ஆசிட் வீசின கேஸ், 376ங்கிறது இந்த கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். காம்பன்சேஷன் டு பர்சன்ஸ் கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட்.
ஒருவனை வேணும்னே ஒரு கோர்ட்ல கொண்டு வந்து ஒரு வழக்கம் உண்டாக்கி அதுல தேவையில்லாம அவனை வழக்குல கைது பண்ண வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிற சொல்லுது 358. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து கேஸ் நடந்து கடைசி அக்யூட்டன் வருது. இதை பார்க்கையிலேயே தேவையில்லாம வேணும்னு இவனை கேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்க ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். பலரா இருந்தான்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா காம்பன்சேஷன் 1000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. இந்த காம்பன்சேஷன் ரெக்கவர் ஃபைன். ஃபைன் எப்படி ரெக்கவர் பண்ணணுமோ அதே மாதிரி செய்யலாம். அடுத்தது ஆர்டர் டு பே காஸ்ட் இன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் எல்லாம் கவர்மெண்டா தேர்ந்தெடுக்கல, இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ கொண்டு வரான். இஃப் இட் கன்விக்ஸ் த அக்யூஸ்ட் ஆர்டர் ஹிம் டு பே த கம்ப்ளைனன்ட் whole or part of the cost incurred in the prosecution. அப்ப நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ங்க விஷயங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு கேஸ் கொடுக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்படி காஸ்ட் அவன் கொடுக்கலையா ஒரு 30 நாள் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்கலாம். இது என்னன்னா வக்கீல் செலவு, கோர்ட்டு ஃபீஸ் செலவு இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். வேணுமான இதை அப்பீல் போகும்போது இல்லைன்னாக்கலாம். அடுத்தது கொஞ்சம் முக்கியமான செக்ஷன் 360 ஆர்டர் டு ரிலீஸ் ஆன் குட் கான்டக்ட் ஆர் ஆஃப்டர் அட்மோனிஷன். அப்ப இனி ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு நீ சும்மா போ அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆன் ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டக்ட் த கோர்ட் மே ரிலீஸ் ஹிம். நீ ஒழுங்கா இருப்பேன்னா நான் விட்டுருந்தேன் அப்படின்னு பார்க்கணும். இது அவன் குற்றவாளியை பொறுத்து அவன் முன்னால் எப்படி இருந்தாங்க, என்ன குற்றத்தில் அந்த தண்டனை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து இருக்கும். அவர் ஒரு பாண்ட் எழுதி கொடுக்கணும். பாண்டில் ஷூரிட்டிஸ் இருப்பாங்க. நீங்கள் கூப்பிடும்போது நான் வாரேன், வந்து நீங்கள் தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கிடுதேன், அது வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். அந்த பீரியடு 3 வருஷத்துக்கு மேலே போகக்கூடாது. அப்போ எப்படின்னா இன்னைக்கே அவரை வேணுமானா ஜெயிலில் அனுப்பலாம். கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க, நீ வெளியே போ, 3 வருஷத்துக்குள்ள வேற ஏதாவது குற்றம் பண்ணாம இருந்தேன்னா இரு, இல்ல வேற ஏதாவது குற்றம் பண்ணி இல்ல நீ பண்ணதை பத்தி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னா உன்னை பிடிச்சி இந்த சிறை தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கதான் விஷயம். அதாவது நன்னடத்தை இருக்கணும். உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி சண்டை 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் அடிச்சிருக்காரு, கோர்ட்ல கேஸ் நடக்க தீர்ப்பாயிட்டு, தீர்ப்பு நடக்கும்போது அண்ணன் சொல்லுதார், ஐயா நாங்கெல்லாம் ஒழுங்கா ஒன்னா இருக்கோம், இப்ப அண்ணன் தம்பியோ எங்க வீட்லயும் அவன்கிட்ட போய் வந்து பேசி இருக்கோம், நான் இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னா என்ன காப்பாத்திருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு கேட்டாருன்னா அந்த அண்ணன்ட்ட ஒன்னு எழுதி வாங்கலாம். நான் அமைதியா இருப்பேன், நன்னடத்தை இருப்பேன், நீ அடுத்த வீட்டுக்காரன் கூட நான் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அண்ணனை வெளியே விட்டுறலாம். திரும்ப வீட்டுக்குள்ள போய் 3ஆவது நாள் தம்பி கூட சண்டை போட்டான்னா அவனை திரும்ப கூப்பிட்டு, உனக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துருந்தேன், நீ நன்னடத்தைன்னு உன்னை வெளியே விட்ட, நீ வெளியே போய் நல்லா இருக்கல, வா நீ வந்து அந்த 3 மாசம் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த விஷயத்துல வரக்கூடியது. போஸ்ட்போன் பண்ணணும். The accused is bound to appear and receive the sentence when called upon. அந்த பீரியடுக்குள்ள நான் நன்னடத்தை உறுதி பண்ணுதேன், அதுக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா the accused is bound to appear and receive the sentence. அன்னைக்கு நான் வந்து நீங்க சொல்றது தண்டனையை ஏத்துக்கணும். அப்ப இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா 21 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு punishable with fine only or imprisonment for a term less than 7 years. 7 வருஷத்துக்கு கீழே உள்ள தண்டனையை செய்த குற்றங்களுக்கு 7 வருஷத்துக்கு கீழே சிறை தண்டனை கொடுத்த கேஸுகளுக்கு இது பொருந்தும். 21 வயசுக்கு கீழே இருந்த ஆணும் பெண்ணுக்கும் பொருந்தும். பெண்ணா இருந்தான்னா டெத்தோ இம்பிரிசன்மெண்டோ இல்லாத தண்டனையா இருந்தா பெண்களுக்கு பொருந்தும். ஆனா இவங்க ஏற்கனவே தண்டனை பெற்றிருக்க கூடாது அப்படிங்கிறார். இப்ப இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் செய்யலாம். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால வந்தவங்கன்னா என்ன செய்யணும்னா அவரு
இது என்னால முடியாது, ஆனா இப்படி செய்யலாம் போல எனக்கு தெரிகிறது, ஐயா நீங்க பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அதை எடுப்பார். எடுத்து அவர் கையில முதல்ல பார்க்க மாதிரி அந்த வழக்கா எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்ப்பாரு, எல்லா எவிடன்ஸ்களையும் பார்ப்பாரு. இல்ல வேணுமானா இன்னும் கொஞ்சம் நான் விசாரிக்கணும், இவன் நியாயமா இவனை இப்படி விட வேண்டியதானான்னு அவரு வேணுமான as if it is originally produced before him, அவருக்கு முன்னால அந்த வழக்கு புதுசா வந்த மாதிரி எடுத்து என்ன செய்யணுமோ செய்யலாம், செய்துட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். இது அடுத்தது ரிலீஸ் ஆஃப்டர் அட்மோனிஷன். ஐயா பாவன் நீ போ அப்படின்னு விட்டுருது. அங்க என்ன, அந்த தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு பீரியடுக்குள்ள நான் அமைதியா இருப்பேன் அப்படிங்கிறத சஸ்பெண்ட் பண்ணதான் அது. நீங்க கூப்பிட்டா வந்து இந்த தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு அது. இங்க அப்படி இல்லை, இல்லை விட்டுருதான். ரிலீசிங் த பர்சன் ஆஃப்டர் அட்மோனிஷன், ஒரு எச்சரிப்பு, நீ இப்படிலாம் செய்யாதா, இந்த தடவை உன்னை விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லு. ஏஜ், கேரக்டர், அவனோட பிசிக்கல் மென்டல் ஹெல்த், அவனோட வரிசைகளில் எப்படி வந்தான் தன்மை என்ன அப்படின்னு, இல்லாட்டா அந்த தண்டனையோட நேச்சர் என்ன. அண்ணன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கல ஒரு வார்த்தையை சொன்னா நான் ஒரு அடியை தட்டிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன விஷயம் விட்டுருங்க, நான் இனிமே செய்ய மாட்டேன்னா மன்னிச்சுட்டேன், இனிமே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரக்கூடாது, நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லு. யாரெல்லாம் பர்சன்ஸ் எலிஜிபிள்? Persons convicted of theft in a building, dishonor, misappropriation, cheating. தெரியாதனமா ஒரு தடவை பண்ணிட்டா விட்டுருங்க. Punishable not more than 2 years of imprisonment. அங்க 7 வருஷம் வரைக்கும் அதை கவனிக்கலாம். இங்க வந்து 2 வருஷத்துக்குள்ள தண்டனை தான். No previous conviction. அப்ப theft, dishonest, misappropriation, cheating இந்த மாதிரி விஷயங்களை வேணுமானா இதுக்குள்ள எடுத்துக்கிடலாம். அடுத்தது அப்பீல் போகலாம். ஹைகோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ நீங்க அப்பீல் போகலாம். அப்பீல் போகும்போது அவங்க அந்த தண்டனைகளை மாற்றி கொடுப்பாங்க. ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் செக்யூரிட்டி பாண்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் அப்ளை டு செக்ஷன் 360. செக்ஷன் 360 செக்யூரிட்டி பாண்டு கொடுக்காங்க அப்படின்னு சொன்னா the provisions of section 121 என்னது, power to reject securities, power unexpired period of bond, appeal against security, இதுவும் கூட நீங்க இந்த விஷயங்களுக்கு பொருந்தும். இது எப்படின்னு சொன்னா, நம்ம நன்னடத்தைக்காக நம்ம ஒரு பாண்டு வாங்குறோம். அந்த பாண்டு நீங்க கொடுக்கறத கோர்ட் வாங்கணும்னு இல்லை, கோர்ட்டோட இஷ்டம் இருந்தாலும் வாங்கணும். அப்ப நான் கொடுக்க கோர்ட் இந்த கோர்ட் வாங்க மாட்டேங்கிறதுக்கு அங்க ஒரு அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு. அங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ, என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்களோ பாண்டு வாங்குறதுக்கு அதுவும் இங்க பொருந்தும். ஏன்னா பாண்டு வாங்கிட்டு தான் ப்ரொபேஷன் பீரியடுக்காக நம்ம வெளியே விடுவோம். பிறகு இந்த மாதிரி விடும்போது அவனுக்கு பெர்மனண்டா ஒரு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் விடணும். அவன் இந்த ஊர்ல இல்லை, வேற வெளியூர் போயிடுவான், அவனுக்கு சொந்த வீடு இல்லை, இல்லாட்டா அவன் இந்த இடத்துக்காரனே இல்லை, வாடகைக்கு வந்தவனை இங்க ஒரு திருட்டு பண்ணா இங்க உள்ள கோர்ட்ல பிடிச்சி இல்ல மன்னிச்சு விடுதான்னு சொன்னா அவன் அடுத்த ஊருக்கு போயிடுவான். அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, அவன் பெர்மனண்டா இருந்தா செய்யுங்கிற சப்செக்ஷன் 7ல சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து அவன் செய்யலன்னு என்ன, ஒரு வாரண்ட் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு, அதை எய்த ரிமாண்ட், அவனை கேளுங்க, கேட்டுட்டு உள்ள கொண்டு விட்டுருங்க அப்படின்னு இது சொல்லி இருக்கிறதுனால ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் செக்ஷன் இதனால பாதிப்படையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுல என்ன, ஜோகிந்தர் சிங் கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 360 இஸ் மேண்டேட்டரி. நீ கட்டாயமா நீங்க என்ன 360 படி முடியுமான்னு பாருங்க, முடியாட்ட நீங்க சிறை தண்டனை கொடுங்க அப்படிங்கறத செக்ஷன் 360ல மேண்டேட்டரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, நீங்க இதை முடியுமான்னு பாருங்க, இந்த செக்ஷனுக்கு கீழே அவர் வரலன்னா கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி வேற ஒரு கேஸ், விஷ்ணு தியோ சிங் ஷா வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால். செக்ஷன் 365 வந்து சொல்லுவாங்க 360க்குள்ள ஏன் இது உள்ள வரலன்னு நீங்க எழுதுன்னு சொல்லுவாங்க. அதனால இது கட்டாய நீதி ஏன் முடியாதுங்கிறத சொல்லுங்க. செக்ஷன் 362 என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது ஒரு குற்றங்களை பார்க்கும்போது இவர் ஏன் 360 படி நன்னடத்தைக்காக ஏன் வெளியே விடக்கூடாது,
அல்லது அஃபெண்டர்ஸ் ப்ரொவிஷன் ஏன் வரக்கூடாது, அல்லது சில்ட்ரன்ஸ் ஆக்ட் இதுக்கு ஏன் பொருந்தாது அப்படிங்கிற சொல்லணும்னு 361 சொல்லுவாங்க. அடுத்தது 362 என்ன சொல்லுவாங்கன்னா, கோர்ட் நாட் டு ஆல்டர் த ஜட்ஜ்மெண்ட். ஒரு தீர்ப்பு எழுதிட்டு 2 நாள் கழிச்சு இல்ல இல்ல அந்த தீர்ப்பு இல்ல இதுதான் புது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. அந்த கோர்ட்டுக்கு பவர் இல்லை. ஒன்னு எழுதி முடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆல்டர் ஆர் ரெவ்யூ த சேம் எக்ஸப்ட் இன் கரெக்ஷன் எ கிளரிக்கல் ஆர் அரித்மெட்டிக்கல் எரர். கிளரிக்கல் எரரோ அரித்மெட்டிக் எரரோ இருந்தா செய்யலாம். பழைய சீஃப் மினிஸ்டர் கேஸ்ல ஹைகோர்ட்ல அரித்மெட்டிக்கல் எரர்னு எல்லாரும் பார்த்தாங்க சொன்னாங்கன்னு ஒரு கரெக்ஷன் கொண்டு வராங்கன்னா ரைட். அப்போ அரித்மெட்டிக்கல் கிளரிக்கல் எரரை தவிர நீங்க வேற தீர்ப்பு மாற்ற முடியாது. அப்படி ஏதாவது தீர்ப்புல தப்பு இருந்தா என்னதான் செய்யணும், அடுத்த அப்பீல் கோர்ட்ல தான் போகணும். காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு பி கிவன் டு த அக்யூஸ்ட் அண்ட் அதர் பர்சன்ஸ். எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு காஸ்ட் வாங்காதீங்க அப்படின்னு. If the accused is sentenced to imprisonment, a copy of judgment shall immediately after the pronouncement of the judgment be given to him free of cost. Certified copy, வேற லாங்குவேஜ் இருந்தா certified copy கொடுங்க. Death sentence judgment shall be immediately given to the accused free of cost, whether he applies or not. வேணும்னு கேட்கானா கேட்கலையா நீ கொடுத்துருங்க. Order to give security, அதுக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பொருந்தும். Appeal on death sentence, the court shall inform him of the period within which if he wishes to appeal, his appeal should be preferred. அவருக்கு சொல்லணும், அவ்வளவு நாளைக்குள்ள நீ கோர்ட்டுக்கு போயிருப்பா, அடுத்த அப்பீலுக்கு இல்லாம முடியாது அப்படின்னு. இது இல்லாம இந்த ஜட்ஜ்மெண்டானால வேற யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் காப்பி கொடுக்கலாம் அப்படின்னு 363 சப்செக்ஷன் 5 சொல்லுவாங்க. அது சம்பந்தமான ரூல்ஸை ஹைகோர்ட் உண்டாயிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் when to be translated, the original judgment shall be filed with the record of the proceedings. கோர்ட் லாங்குவேஜுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கோர்ட்டோட லாங்குவேஜில் இல்லாமல் இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு, அல்லது அக்யூஸ்ட் கேட்டார்னா கொடுக்கணும். கோர்ட் ஆஃப் செஷன் டு சென்ட் காப்பி ஆஃப் பைண்டிங் அண்ட் சென்டென்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். The court of session and chief judicial magistrate என்ன தண்டனை கொடுத்தாங்கிறத டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, அதாவது கலெக்டருக்கு என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற செக்ஷன் 365 சொல்லுவாங்க. அடுத்த செக்ஷன்ல அடுத்த டாபிக்.